வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டும் தமிழக மக்கள் அதிகமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியது இந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டும் நம்ம தமிழக அரசுலேருந்து என்ன விதமான சிறப்பு திட்டங்கள் செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிக எதிர்பார்ப்புல பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு என்னென்ன அறிவிப்புகள் வரப்போகுது அப்படிங்கிறது சம்பந்தமா இப்போ ஒரு சில புதிய தகவல் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்குது. அதில் குறிப்பாக சொல்ல போகணும்னா வரக்கூடிய பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொங்கல் பரிசு தொகுப்பு சம்பந்தமா இப்போ ஒரு சில முக்கியமான தகவல் பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஒரு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க. இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதாவது தமிழக அரசுலேருந்து இந்த தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டும் ஸோ ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரு பொதுவான ஒரு பரிசு தொகுப்பு கொடுக்க போகிறதா பார்த்தீங்கன்னா முன்னாடியே தெரியப்படுத்தியிருந்தாங்க. ஸோ அந்த பரிசு தொகுப்புல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பொங்கல் பண்டிகைக்கும் தீபாவளி பண்டிகைக்கும் சேர்த்து ரூபாய் 5000 வரை பார்த்தீங்கன்னா வங்கி அக்கௌண்ட்டில் செலுத்தப்பட போகிறதா முன்னாடியே ஒரு தகவலை வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அது சம்பந்தமாக அது அதிகாரப்பூர்வமான தகவல் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் எல்லாருமே அதிக எதிர்பார்ப்பில் பிறந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த தீபாவளி பண்டிகைக்கு தமிழக அரசுலேருந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு சிறப்பான திட்டங்களையும் பார்த்தீங்கன்னா ஸோ தெரியப்படுத்தல. அதுவே பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குது. அதை தொடர்ந்து வரக்கூடிய இந்த 2027 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டாவது இந்த வரக்கூடிய பொங்கல் பண்டிகைக்கு தமிழக அரசுலேருந்து என்ன நலத்திட்டங்கள் செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதிகப்படியான கேள்விகள் பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு தமிழக அரசுலேருந்து வரக்கூடிய வாரங்களில் பார்த்தீங்கன்னா முழுமையான அறிவிப்பு வெளியாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வட்டாரங்கள்லேருந்து இப்போ புதிய தகவல் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்குது. அந்த தகவல் படி பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு இந்த பொங்கல் பரிசு சார்பாக ரூபாய் 5000 வரையும் அவங்களோட வங்கி அக்கௌண்ட்டில் செலுத்த போகிறதா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 10 விதமான பொருட்களையும் பார்த்தீங்கன்னா இந்த பரிசு தொகுப்போட சேர்த்து வழங்க போகிறதா ஒரு புதிய தகவல் இப்போ நமக்கு கிடைச்சிருக்குது. ஸோ எனவே எப்படி இருந்தாலும் சரி இந்த பொங்கல் பண்டிகைக்கு என்ன தமிழக அரசுலேருந்து சிறப்பான திட்டங்கள் கொண்டு வர போகிறாங்க, என்னென்ன பரிசு தொகுப்புகள் கிடைக்க போகுது, எவ்வளோ ரொக்கப்பணம் பார்த்தீங்கன்னா பொதுமக்களுடைய வங்கி அக்கௌண்ட்டில் செலுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமான தகவல் தமிழக அரசு வெளியிட்டால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நமக்கு முழுமையாக தெரிய வரும். ஸோ இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா தினசரி பார்த்தீங்கன்னா அப்டேட் கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இது சம்மந்தமான அதிகாரப்பூர்வமான தகவல் ஏதாவது வெளியிட்டாங்கன்னா அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இது போல வேறு நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.